கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. மிகப்பெரிய ஒரு சினிமாவுக்கும் சரி, அரசியலுக்கும் சரி, ஒரு உலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு அவர் இல்லாதது. எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் எல்லாருமே இவரை பற்றி தான் சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட் என்னென்னா, யார் வந்தாலும் சாப்பாடு போடுவார், யாரை பார்த்தாலும் முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்பாருன்றது எல்லாருமே சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது எம்ஜிஆருக்கு அப்புறம் நிச்சயமாக இவருக்கு அந்த பேர் இருக்குது. அப்போ பார்த்துங்க, இவ்வளோ பேருக்கு அவர் இண்டஸ்ட்ரியிலையும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, தொண்டர்களுக்கும் சரி, அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டவர். ரொம்ப போல்டான ஒரு மனிதர். அவர் அளவுக்கு தைரியமான ஒருத்தரை பார்க்கவே முடியாது. ஒரு முக்கியமான நேரத்தில் அரசியலுக்கு வந்ததாக இருக்கட்டும், அண்ட் அவர் பண்ண படங்களில் அவர் சொன்ன கருத்துக்களாக இருக்கட்டும், அவ்வளோ போல்டாக இருக்கும். ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப வெள்ளந்தியான ஒரு நல்ல மனிதர். அவருடைய இழப்புன்றது பார்க்கும்போது எல்லாருக்குமே அவங்கவுங்க வீட்டில் ஒரு பர்சனலாக ஒரு இழப்பு மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற கூட்டமே அதுக்கு சாட்சி. அவ்வளோ பேர் அவ்வளோ ஊர்லேருந்து எல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இழப்பு. அவருடைய குடும்பத்திற்கு ஒரு அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக அவருடைய விஜயகாந்த் சாரோட அவர் இல்லைனாலும் அவருடைய எண்ணங்கள், அவருடைய இதுக்கெல்லாம் இதுக்கப்புறம் நாட்டு மக்களுக்கு அது நடக்கணும். அவருடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் மற்றவங்க மூலமாக இந்த நாட்டில் நிறைவேறணும்னு நான் கேட்டுக்கிறேன்.